வணக்கம். தெய்வ ரகசியம் நேயர்களே, இன்று நம் அனைவரின் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சாதாரண பொருள். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக சக்தி அசாத்தியமானது. அதுதான் கல்லுப்பு. கடலிலிருந்து பிறந்தது மகாலட்சுமி. அதே கடலிலிருந்து பிறந்ததுதான் இந்த உப்பும். அதனால்தான் உப்பை மகாலட்சுமியின் அம்சம் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். சிலரது வீட்டில் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் கையில் தங்காது. வீணான மருத்துவச் செலவுகள் வரும். எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றல். இந்த எதிர்மறை ஆற்றலை வேரோடு அழித்து உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் கல்லுப்பு தீபம். இதை எப்படி சரியாக ஏற்றுவது, எந்த நேரத்தில் ஏற்றினால் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். ஏன் தூளுப்பை விட கல்லுப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? கல்லுப்பு என்பது இயற்கையான படிக வடிவம் கொண்டது. இதற்கு காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தையும் நம்மைச் சுற்றியிருக்கும் தீய எண்ணங்களையும் உறிஞ்சும் தன்மை உண்டு. இதனால்தான் பழைய காலத்தில் வீட்டின் மூலைகளில் உப்பை வைத்துவிட்டு வாரந்தோறும் அதை மாற்றுவார்கள். ஆன்மீக ரீதியாக கல்லுப்பு தீபம் ஏற்றும்போது அந்த நெருப்புக்கும் உப்புக்கும் இடையே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்கள் மற்றும் திருஷ்டிகளை அது நீக்குகிறது. மகாலட்சுமிக்கு உப்பால் அபிஷேகம் செய்வது எவ்வளவு விசேஷமோ அதே அளவு விசேஷம் இந்த உப்பு தீபம். தேவையான பொருட்கள்: ஒரு புதிய பித்தளை அல்லது மண் தட்டு. மண் தட்டு சிறந்தது. 2. சுத்தமான கல்லுப்பு, புதிதாக வாங்கியது. 3. 2 சிறிய அகல் விளக்குகள். 4. நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான நெய். 5. பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி. 6. மஞ்சள், குங்குமம் மற்றும் வாசனை மலர்கள். தீபம் ஏற்றுமுறை, செயல்முறை. படி 1. முதலில் தட்டை சுத்தம் செய்து அதில் சந்தனம், குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். படி 2. தட்டின் நடுவே கல்லுப்பை ஒரு மலையாக குவிக்க வேண்டும். உப்பை தட்டில் பரப்பும்போது உங்கள் மனதில் ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். படி 3. ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த உப்பு மலைக்கு மேல் வைக்க வேண்டும். அதற்கு மேல் இன்னொரு அகல் விளக்கை வைக்க வேண்டும். உப்பில் நேரடியாக எண்ணெய் படக்கூடாது என்பதற்காக 2 விளக்குகள் பயன்படுத்துவது சிறப்பு. படி 4. விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கிழக்கு நோக்கி பார்த்தபடி 2 திரிகளை ஒன்றாக திரித்து விளக்கேற்ற வேண்டும். விளக்கிற்கு பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு சிறிய இனிப்பு அல்லது கற்கண்டு நிவேதனமாக வைக்க வேண்டும். ஏற்ற வேண்டிய நேரமும் திசையும். நேரம்: இந்த தீபத்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஏற்றுவது கோடி புண்ணியம் தரும். பௌர்ணமி நாட்களில் ஏற்றுவது இன்னும் சிறப்பு. திசை: வீட்டின் பூஜா அறையில் வடகிழக்கு மூலையில் வைத்து ஏற்றுவது வாஸ்து ரீதியாக மிகவும் நல்லது. முடியாதவர்கள் சுவாமி படத்திற்கு முன்னால் வைக்கலாம். உப்பை எப்படி அகற்றுவது? எச்சரிக்கை: இதுதான் மிக முக்கியமான விஷயம். தீபம் ஏற்றிய உப்பை மறுநாள் சனிக்கிழமை காலையில் அந்த உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விட வேண்டும் அல்லது ஓடும் நீரில் விட வேண்டும். தண்ணீரில் கரையும்போது உங்கள் கஷ்டங்களும் கரைவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். தட்டை சுத்தம் செய்து அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் புதிய உப்பை பயன்படுத்த வேண்டும். நண்பர்களே, நம்பிக்கையோடு இந்த கல்லுப்பு தீபத்தை தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் ஏற்றி பாருங்கள். உங்கள் வீட்டிலிருக்கும் பணத்தடை விலகி நிம்மதி நிலைப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான தெய்வ ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.